இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர் UGREENோடது. இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க்கை போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்கை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஹார்ட் டிஸ்கோ அப்படின்னா ஒரு பழைய லேப்டாப்போ இருக்குது அப்படின்னா அதில் உள்ள ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் தாராளமாக ஒரு போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் வந்து தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணிலையும் பாதிக்கு விட குறைவான ஒரு அமௌண்ட்டில் இந்த என்க்ளோசர்ஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பழைய ஹார்ட் டிஸ்க்கோ அப்படின்னா ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பழைய லேப்டாப்பில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கோ எடுத்து இந்த என்க்ளோசர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இதை இன்னைக்கு நம்மளோட சேனலில் அன்பாக்சிங் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்கிற இந்த என்க்ளோசர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கான ஒரு என்க்ளோசர் மட்டும் தான். இதே தனியாக டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு என்க்ளோசர்ஸ் வந்து இருக்கு. பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பவர் கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான பவருமே வந்து கொடுக்க தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு USB கேபிள் மூலியமாகவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கான என்க்ளோசர்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இப்போ நம்ம கூட பேசாமல் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர் எனக்கு ரிசீவ் ஆன பேக்கேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா UGREENோட ஒரு ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்லேயுமே கூட UGREEN அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசரோட சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா UGREEN குரூப் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேக்கேஜை நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பேக்கேஜ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசருக்கான ஒரு பாக்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யூர் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டு நம்மளோட ஃபீட்பேக்கை எப்படி நம்ம அவங்களோட சைட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து கொடுத்துருக்காங்க. இதே இந்த கார்டோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா UGREENோட ஒரு லேட்டஸ்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இப்போதைக்கு இந்த கார்டை நம்ம ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே UGREEN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கும் கீழே நம்மளோட ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசரோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே USB 3.12 SATA 3 2.5 inches ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர் அப்படின்னு போட்டு அதோட சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்து பாக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாம் பாக்ஸை மெதுவாக ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து இங்கே சீல் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் மெதுவாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ்க்கு மேலே இருந்து அந்த பொலித்தீன் ட்ராப்பை வந்து நான் வந்து பிரிச்சுட்டேன். இப்போ இந்த பாக்ஸை மெதுவாக ஓப்பன் பண்ணி நம்மளோட ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசரை நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ என்க்ளோசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான லுக்காக தான் இருக்குது. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசரை மெதுவாக வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்குள்ளே எப்படி நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசரை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இதில் ஒரு கேபிளும் USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Type C to Type C கேபிள். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசரை கையில் எடுத்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உண்மையிலுமே பார்க்குறதுக்கு ஒரு பிளாக் கலர் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா UGREEN அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ண வேணாம். அடுத்ததாக நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ USB கேபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி Type C to Type C கேபிள். இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்பீடை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க்லேருந்து நம்மளோட PCக்கோ அப்படி இல்லைனா PCலேருந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கோ நம்மளோட டேட்டாவை ரொம்பவே ஈஸியாக அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு இந்த Type C வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அண்ட் இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசரை ஈஸியாக கேரி பண்ணிக்கிறதுக்கு உதவும். ஸோ ஹார்ட் டிஸ்கோட பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB Type C போட்டும் அதுவும் இல்லாமல் ஒரு இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசரோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பர்சனலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர். அதனால தான் நான் வந்து இது என்னோட பர்சனல் யூசஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியானது. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே சீப்பான அண்ட் அன்பிராண்டட் என்க்ளோசர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த லைக் அண்ட் ஷேர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.